ஆவியான தெய்வமே இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உணர்ந்து வல்லமையாய் இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. மீண்டுமாய் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போதே வாரும், இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியான தெய்வமே, இதோ பாவ சேற்றிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதோ எது உண்மை, எது பொய், எது தூய்மையான வாழ்வு, எது பாவமான வாழ்வு எங்களுக்கு தெரியாது. காரணம், இதோ எல்லாவற்றையும் நாங்கள் ஒரே கண்ணோட்டத்தோடு பார்க்கிறோம். எங்கள் வாழ்வை மாற்றும் நன்மையானதை எங்களுக்கு கற்றுத்தாள். எது உண்மை, எது தூய்மை என்பதை எங்களுக்கு கற்றுத்தாள். இதோ உலையான அந்த சேற்றிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை தூக்கி எடுத்தருளும். ஆவியிடம் ஜெபிப்போமா? உலையான சேற்றினின்று ஆவியானவரே, தூக்கி எடுத்தவரே, உலையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியான தெய்வமே, இதோ சீனாய் மலையிலே நீ இறங்கி வந்து அந்த இஸ்ராயேல் மக்களை ஆட்கொண்டி. எண்ணிக்கை நூல் 11:25 மாறு நாம் வாசிக்கிறோம். பின்னர் ஆண்டவர் மேகத்திலிருந்து இறங்கி வந்து அவரோடு பேசினார். அவரிலிருந்து ஆவியில் கொஞ்சம் எடுத்து 70 மூப்பருக்கும் அளித்தார். ஆவி அவர்கள் மேல் இறங்கவே அவர்கள் இறைமாக்கு உரைத்தார்கள். Praise the Lord. 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 இதோ ஆவியானவர் வரும்போது என்னுடைய இறைமாக்கு இருக்கும், என்னுடைய வாழ்வு இருக்கும், என்னுடைய பலன் இருக்கும். ஆவியானவரே, அன்று சீனாய் மலை மீது இறங்கி வந்து அந்த மக்களின் தாகத்தை தணித்தது போல எங்கள் வாழ்வையும் மாற்றும். ஜெபிப்போமா? சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. எங்கள் ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. கரமுயர்த்தி ஆவியானவரே, அன்பின்
ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே இப்போதே இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியான தேவனே, உம்முடைய வரங்களால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. எசாயா 11:2 ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அளிக்கும் என்று சொல்லி இறைவசனம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதே ஆவியின் வரங்கள் இதோ நம்ம ஒவ்வொருவர் மீதும் இப்போதே பொழியப்படட்டும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கரங்களை உயர்த்துவோம், ஆண்டவரிடத்திலே கேட்போம். ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் வரங்களால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. இதோ நான் எழுந்து ஜொலிக்க, உமக்காக உழைக்க வரம் தாரும். கேட்போமா? ஆவியின் வரங்களினால் ஆவியானவரே எம்மையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் எம்மையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. நாங்கள் எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. கர்மயத்துவமா? ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே வாரும். இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. மீண்டுமாக இப்போது வாரும். இப்போதே ஆவியானவரே வாரும், எங்கள் மீது இறங்கி வாரும், எங்கள் மத்தியிலே வாரும், எங்கள் குடும்பத்திலே வாரும், எங்கள் பணி செய்கின்ற இடங்களிலே வாரும், எங்கள் இருளடைந்த வாழ்வில் வாரும். நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். ஆண்டவரே, இதோ நான் பாவி, நீர் உன் சாயலாக என்னை படைத்தீர். ஆனால் நானோ உன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மறந்தேன், என் பணிகளை செய்ய மறந்தேன், உம்மை மறுத்தேன். ஆண்டவரே, பாவம் செய்தேன், என் கடமைகளை செய்ய தவறினேன். ஆண்டவரே, இதோ என்னை ஒளிரச் செய், உம் ஆவியால் என்னை ஒளியூட்டும், உம்முடைய ஆவியானவரால் என்னை பலப்படுத்தும், என்னை அபிஷேகம் செய்யும். அப்போது ஆண்டவரே, இதோ நான் வலுப்பெறுவேன்,
என் கடமைகளை செய்ய எனக்கு ஆற்றல் சக்தி உம்மிடமிருந்து எனக்கு கிடைக்கும். உன் பிள்ளையாக வாழுவேன். ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போமா? என்னை ஒளிரச் செய்து வழி காட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும். அதை கருத்தாய் புரிந்திடத் தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவே என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். என் அன்பு சகோதரனே சகோதரியே, திருத்தூதர்கள் பணி 9:17 இவ்வாறு சொல்லுகிறது. அனனியா அங்கிருந்து போய் அந்த வீட்டிற்குள் சென்று கைகளை அவர் மீது வைத்து, சகோதரர் பவுலே, நீர் வந்த வழியில் உமக்கு தோன்றிய ஆண்டவராகிய இயேசு நீர் மீண்டும் பார்வையடையவும் தூய ஆவியால் நீ ஆட்கொள்ளப்படவும் என்னை உம்மிடம் அனுப்பினார் என்று சொல்லி அனனியா பவுலின் மீது கையை வைத்தார். பவுலடிகளார் பார்வையை பெற்றுக்கொண்டார். பவுலடிகளாருடைய வாழ்வு மாறியது. அப்போதுதான் புனித பவுலடிகளாருக்கு தெரிந்தது, எந்த பணியை நான் செய்ய வேண்டும், எது உண்மையான பணி. வலுப்பெற்றார், ஆற்றல் பெற்றார், கிறிஸ்துவுக்காக தன் வாழ்வை கையளித்தார். இன்னைக்கு நானும் நீங்களும் கூட இதோ வலுவிற்று இருக்கிறோம், பலவீனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதோ அந்த அனனியா புனித பவுலடிகளார் மீது கையை வைத்தது போல, ஆண்டவரே உடைய வல்லமையான அருட்கரம் எங்கள் மீது இருக்கட்டும். நாங்கள் ஆவியின் அபிஷேகத்தை, ஆவியின் ஆற்றலை பெற வேண்டும் என்று சொல்லி, எங்கள் கண்கள் எல்லாம் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவரிடத்திலே நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி எம்மை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும். அதை கருத்தாய் புரிந்திடத் தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவே என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். கரமுயர்த்துவாம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். மீண்டுமாக. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன்.
ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. வறண்டதும் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர்நிலமாகுமே. வறண்டதும் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர்நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே
நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும், மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வருங்கள் கனிகள் பொழியனுமே, வல்லமையோடு வாழனுமே, வருங்கள் கனிகள் பொழியனுமே, வல்லமையோடு வாழனுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, சாட்சிய வாழ்வு வாழணுமே, அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, சாட்சிய வாழ்வு வாழணுமே.
யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும். காயங்கள் எல்லாம் குறைய வேண்டும். கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும். காயங்கள் எல்லாம் குறைய வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். இயக்கம் அளிக்கும் ஆவியே, இயங்க வைக்கும் ஆவியே, இறைவன் அளித்த நல்வாக்கே, இனி எம்மில் எல்லாமே உமதாக்குவாய். இயக்கம் அளிக்கும் ஆவியே, இயங்க வைக்கும் ஆவியே, இறைவன் அளித்த நல்வாக்கே, இனி எம்மில் எல்லாமே உமதாக்குவாய். ஆவியே, தூய ஆவியே, என் தாகம் தினம் தீர்க்கும் அருளூற்றே. ஆவியே, தூய ஆவியே, என் தாகம் தினம் தீர்க்கும் அருளூற்றே. உமதாற்றல் இல்லாமல் என் வாழ்வில்லை, உம்வழி துணை இல்லாமல் பயணம் இல்லை. உமதாற்றல் இல்லாமல் என் வாழ்வில்லை, உம்வழி துணை இல்லாமல் பயணம் இல்லை. உம் தூண்டுதல் இல்லாமல் இறைவேண்டல் இல்லை, உம் பிரசன்னம் இல்லாமல் இறை வாழ்வில்லை. உம் தூண்டுதல் இல்லாமல் இறைவேண்டல் இல்லை, உம் பிரசன்னம் இல்லாமல் இறை வாழ்வில்லை.
அருளூற்றே. ஆவியே தூய ஆவியே, என் தாகம் தினம் தீர்க்கும் அருளூற்றே. துணிவிழந்த சீடர்களை நீ நிரப்பினாய், இறைவாக்கு எடுத்துரைக்கும் மனதிடம் தந்தாய். துணிவிழந்த சீடர்களை நீ நிரப்பினாய், இறைவாக்கு எடுத்துரைக்கும் மனதிடம் தந்தாய். இறையேசுவை திருமுழுக்கில் நீ ஆட்கொண்டாய், எமை முழுதும் அருட்கொடையால் நிலமாட்கொள்வாய். இறையேசுவை திருமுழுக்கில் நீ ஆட்கொண்டாய், எமை முழுதும் அருட்கொடையால் நிலமாட்கொள்வாய். ஆவியே தூய ஆவியே, என் தாகம் தினம் தீர்க்கும் அருளூற்றே. ஆவியே தூய ஆவியே, என் தாகம் தினம் தீர்க்கும் அருளூற்றே. இயக்கம் அளிக்கும் ஆவியே, இயங்க வைக்கும் ஆவியே, இறைவன் அளித்த நல்வாக்கே, இனி எம்மில் எல்லாமே உமதாக்குவாய். இயக்கம் அளிக்கும் ஆவியே, இயங்க வைக்கும் ஆவியே, இறைவன் அளித்த நல்வாக்கே, இனி எம்மில் எல்லாமே உமதாக்குவாய். ஆவியே தூய ஆவியே, எம் தாகம் தினம் தீர்க்கும் அருளூற்றே.